தலிக்கு இவ சாக்கடகர சரோஜா இவ வீடுகார மீனாட்சி. அப்படி இருக்கும் போது அவங்களை யார் நாம வந்து சொல்லு. ஏய் என்ன யாயிரா ஒரு மரியாதை கிடையாதா? இவதான் தந்தரகம் தாண்டம் தலிக்கு வாயாடி பொல்லாத வாயாடி. நான் யார் தெரியுமா? யமனா? ஆமா யமன் சொல்றிய, பழைய யமனா புது யமனா? பிரபு அந்த குடிகாரன் கேட்டு கேள்வி இவ்வளவு கேட்கிறேன். சொல்லு. பழைய யமன் தான், புது யமன் கிடையாது. பழைய யமனா வந்துக்கிறாரு. ஒரே யமன் தான். பழைய யமனா வச்சுக்கோ, என் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாரு. யாரு யமதர் வருவாரு? எதுக்கு தெரியுமா? கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாரு, சாப்பிடறதுக்கு வருவாரு. யமதர்ம கருவாட்டு குழம்பு சாப்பிடுறாரா? பிரபு யமன் சாப்பிடுறாரு. ஆமா. புது யமன் எப்படி தெரியுமா? கொல்ல பின்னாடி வருவாரு. கொல்ல பின்னாடி. அப்படியே என்ன பிரபு கொல்ல பின்னாடினா? என்னக்கா இருக்குன்னா பின்னாடி பக்கமா வருவாங்க. வந்தா முட்டை குழம்பு வச்சு கொடுப்போம் பாரு, 10 முட்டைனா கூட அப்படியே லாப்புக்குன்னு முடிஞ்சிருவாரு. என்ன அது முட்டை என்றால் என்ன தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு புள்ளி தெரியாது எங்களுக்கு தெரியாது. பேசி கொண்டிருக்க வேண்டாம். இவங்க யாரு என்னன்னு கேளு. உங்க உயிர் போக போறதுன்னு சொல்லு. உயிர் பிடிக்கிறது யமன். யமன்டி பாபிகா யமனா யமன் எங்கதுல வந்த யமன் அம்மாடிங்க கொண்டாடிங்க ஏய் எங்கந்து வந்த யமன் ஏய் என்ன ஒரு ஆம்பளை கூட பார்க்காம இல்லன்னு சொன்ன அந்த யமனா சின்ன நல்லா கண்ணு உள்ள போய் பாருடி. ஏய் நீ போய் பாரு. ஏண்டியா அது யமன ஊர்றியா? இத வந்துக்கறாரு. இவரு பாரு அழகுறாரு. என்ன சொல்ற? ஏய் சின்னங்க ஏய் இந்த ஆளுன்னு ஒண்ணு பார்த்த ஒண்ணு சரிப்பட மாட்டான் போலக்குதா. சரிப்பட மாட்டானா? ஐயா எதை வச்சு சொல்ற நீ சரிப்பட மாட்டானே? ஏய் அவன் மூஞ்சி பத்தல தெரியல உனக்கு? ஏய் ஒரு ஆளு குடுக்க வரேன்னா அவன் கண்ணுக்கு லட்சணமா இருப்பான், அவன் கொடுத்துட்டு கம்முன்னு போயிடுவேன். இவன் கையில நோட்டு எடுத்துக்கிறேன், இவன் வாங்குற மாதிரி வந்துக்கிறான். அந்த நோட்டுக்குள்ள நோட்டு வச்சுட்டு இருக்காங்களா? என்னடி சொல்ற? அந்த நோட்டை வாங்கி பாரு நீ. பிடிக்க வந்துக்கிறேன் நீ. ஏய் ஜாதகமா கணக்கு தான் இருக்கு. என்னத்துக்கு உயிரை பிடிக்க வந்துக்கிறேன்? ஏய் உயிரை பிடிக்க வந்துக்கிறேன். எதுல வந்துக்கிற? பைக்ல ஏன் ராலியா பஸ் கெத்து காணுகிட்ட எதுலயா வந்துக்கிறேன்? பத்தி தெரியாது. எருமை காடாம வந்துக்கிறேன் பாவி. ஏய் நேற்றுதான் நான் துண்ணு நான் எருமை கடை வெட்டி. எருமை வெட்டி துணியா? ஆமா இவன் எருமை கடை வெட்டி துணியா? ஆமா. யோ எப்படி தெரியுமா? ஒண்ணு கிடையாது அந்த நோட்ல. ஏய் அந்த நோட்ல என்ன கிரி 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 கிரிச்சு வச்சுக்கிறாடி. ஆமா சொல்லு. ஒரு பக்கம் தான் பார்த்தேன், நான் மறு பக்கம் போய் பார்க்க முடியும். மறு பக்கம் நீ பார்க்காத, இவ்வளவு பார்க்க சொல்லுடி.
வந்துச்சா இல்லையா என்னடி எடுக்கும்? என்னடி சொல்ற? அங்க ரெண்டு பேருக்கு மடங்கல. நான் மடக்கி காட்டுறேன். மடக்கி காட்டுற? ஏண்டி? ஏய் எனக்கு மடங்காச்சு உனக்கு மடங்கிடுமா மடக்கி காட்டு பாக்குறேன் காட்டுடாடி. ஏண்டி? சொல்லிடி அழகு என்றா இவரைத்தான் சொல்ல வேண்டும். அப்படியா உண்மையா தாண்டியா? சத்தியமா சொல்றேன். இப்ப அழகு நான் பார்த்ததே கிடையாது. ஆமா. ஆம்பளைகளை பார்த்தா எனக்கு வெறுப்பு வரும். ஆனா இவரை பார்த்தா எனக்கு வெறுப்பே வரலடி. ஆசை தாண்டி வருது. ஆமா. ஏய் அந்த ஆசையை நீ மனசுக்குள்ள வச்சுக்காத வெளிய எடுத்து சொல்லிடி ஆஹா. ஏண்டி? சொல்லிடி ஆம்பளைக்கு கண்ணுல காந்தக வச்சு பண்ணுவாங்க. பொம்பளைக்கு பாக்குற பார்வையில அசர் வாங்கலாம். இவர் சும்மா பார்த்தாலே பத்துது. ஏண்டி? ஒரே பார்வை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சித்ரகுப்தா கலை அன்பர்களே, இந்த நல்ல நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த நாடகம் இங்கே எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த பழவேலி கிராமத்தில் அருமை அண்ணன் பெரியவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து மனைவி மக்களோடு உற்றார் உறவினரோடு அண்ணன் தம்பியோடு இன்னும் சொந்த மனத்தோடு பேரன் பிள்ளைகளோடு பேரன் பேத்தியோடு மக்களை பெற்ற மகராசனாக வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் செய்யார் அடுத்த வடசேந்தமங்கலம் கிராமம் எங்களது சீனிவாசா நாடக மன்றம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நாடகம் பத்மாவதி திருக்கல்யாண நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள் சாலோக சாரூப சாமி சாட்சியம் என்ற 4ஆம் பதவி அடைய மோட்சம் போவதற்காக இந்த பத்மாவதி திருக்கல்யாண நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நல்ல நேரத்திலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக சென்னை மாநகரை சேர்ந்த துரை எழிலரசி துரை என்ற கலைஞன்பர் எங்களது சீனிவாச நாடகத்தை பாராட்டி 1100 ரூபாய் பெருமை கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்.
அன்னார் குடும்பத்திற்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம். நாடகம் துவக்கம். கைதர் கைதர் கைதர். சித்ராவுட்டா, இப்பேற்பட்ட தவறு செய்யக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, இனி பூலோகத்தில் இருக்க கூடாது. இவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அந்த திருப்பதி அக்கினி கம்பம், அந்த அக்கினி கம்பத்துல பிடிச்சி கட்டு. அப்படியே செய்யறேன். போங்க நான் எரியுது மாதிரி திடீர்னு அக்கினி கம்பம். அக்கினி கம்பம். ஏங்க, அது யாருன்னா ஆம்பளைக்கு வருவாங்களா? கம்பத்தை சேர்த்து பிடிங்க. இந்த ஜென்மத்துல கிடையாது. அந்த ஜென்மத்தோட பார்க்கலாம். சீனிவாசா கம்பல்ல கிடையாது. ஆம்பளை கிடையாது. பூலோகத்தில் இப்பேற்பட்ட அக்கினி நடமாயே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மதுபானம் சாப்பிட்டு விட்டு இருக்கார்கள். சோமபான சுறாபான அறிஞ்சிருக்கேன். உடம்பு செய்துக்க. இப்போது யாருடைய உயிரை பிடிக்க வேண்டும்? பிரபு மதிவதனாபுரி நாடு, மதிவதனாபுரி நாடு, ராஜேந்திர மன்னன், ராஜேந்திர மன்னன், அவருடைய மகன் சிவமணி, அவருடைய உயிரானது வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவர் ஆட்காலம் முடிந்து விடுகிறது. அப்படி யார் விழிஞ்சால் அவருடைய உயிரை பிடிக்க வேண்டும். சொல்லிய பிரகாரம் இப்பதான் நாடு செல்லு, அந்த மண்ணுடைய உயிரை